அதாவது மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய 5 நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் அந்த குருவோடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலே படுது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து மேலேயும் படுது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த தொழில் மூலமாக வருமானங்கள் உயரக்கூடியதாக இருக்கும். ஓகேம்மா, சரி. இப்போ 5 ஒரு கெட்ட விஷயங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய 5 பேட் நியூஸ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பேட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதனே 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் பாருங்கள், இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வையும் 10ஆம் இடத்து மேலே படுது. இந்த அதிசார குருவோட பார்வையும் பாருங்கள் 10ஆம் இடத்து மேலே படுது. அப்போ அந்த குரு சனி 2 பாருங்கள் 10ஆம் இடத்து மேலே படுறதுனால நீங்கள் நான் நிறைய அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் தொழிலை நம்பி இன்னொருத்தக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாமா அப்படின்னு ஒரு சில நபர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த நபர் அவருடைய சுய ரூபத்தை காமிச்சிருவாரு. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு குரு பெயர்ச்சி அப்படின்றது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படின்றது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்ப நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அதிசார பயிற்சியும் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் கேள்விப்படும், எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையே கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல முதல் மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால்
ஏற்படக்கூடிய 5 நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ராசி அதிபதியே வந்து இது வரைக்கும் பாருங்க 5ஆம் இடத்துல இருந்தார். இப்போ ராசி அதிபதியே 6ஆம் வீட்டில் சிம்ம வீட்டில் போய் அதிசாரத்தில் போறாரு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையில் தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வேலையே இல்லை, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு சென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க சொல்கிறீங்கல்ல, சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல வந்து வேலை முதல்ல வந்து கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக முதல் ஒரு பாயிண்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானும் பாருங்க நான் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்தேன், வெளியூர்லேருந்து வேலை பார்த்தேன், நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து வேலை பார்த்தேன், ஆனால் அந்த வேலையும் சில சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு, தேவையில்லாத ஒரு அவமானம், ஒரு பழிச்சொல் நான் வாங்கிட்டேன், அந்த பழிச்சொல் எப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசினியர்களுக்கு இப்போ அந்த பழிச்சொல் நீங்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய ராசிநாதன் குருவே வந்து 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு. அப்போ அந்த குருவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலே படுது, அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து மேலேயும் படுது. அப்போ அந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த தொழில் மூலமாக வருமானங்கள் உயரக்கூடியதாக இருக்கும். அந்த வருமானங்கள் மூலமாக கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு வந்து சேமிக்கன்னு எண்ணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உருவாகும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு. சிம்மத்தில் உட்காந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு 12ஆம் இடம் வந்து சுபமாக மாறிடுது. அப்போ இது வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியவே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன். 12ஆம் இடத்துல ஆல்ரெடி பாருங்கள் ராகு இருக்காருல்ல, அப்புறம் எப்படி நம்ம நிம்மதியாக தூங்க முடியும்? ஆனால் இந்த குரு வந்து அதிசாரமாகி சிம்மத்தில் உட்காந்தோடனே முதல் பார்வை வந்து உங்கள் 12ஆம் இடத்துல தான் படுது. இப்போ 12ஆம் இடத்துக்கு படுறதுனால இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் முதல்ல ஏற்படும். அதுவே நல்ல விஷயங்கள் தான். ஓகேம்மா, சரி. இப்போ வந்து 5 ஒரு கெட்ட விஷயங்கள், இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய 5 பேட் நியூஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்குறீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பேட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதனே வந்து 6ஆம் இடத்துல வந்து கேதுவோடு சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை விஷயமாக நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வெளியூர் ஒரு 300 கிலோமீட்டர் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு கவலை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, சென்மத்திலே வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே நிறைய ஒரு குழப்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பங்கள் நம்ம எப்படி போய் தீர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை கொண்டு இதனாலே தான் பாருங்கள் நிறைய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவலி, ஒரு புதியதாக இது வரைக்கும் தலைவலியே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குரு வந்து இந்த அதிசாரத்துக்கு வந்தோடனே பாருங்கள் தலைவலி வந்து முதல்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுமே வந்து கிடைக்காது. அடுத்து சனி பகவானுடைய பார்வையும் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 7ஆம் இடத்து மேலே படுது. அப்போ 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்காரு, 7ஆம் இடத்துல சனியோட பார்வை படுறதுனால நிறைய உங்களுக்கு வந்து நண்பர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்க. இந்த நண்பர்களில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த ஒரு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் மேலே உள்ள வளர்ச்சி உங்களுடைய பொறாமைப்பட்டு ஏதாவது செஞ்சு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு சில நண்பர்களை வந்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு வந்து நிறையாவே இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வையும் 10ஆம் இடத்து மேலே படுது, இந்த அதிசார குருவோட பார்வையும் பாருங்கள் 10ஆம் இடத்து மேலே படுது. அப்போ அந்த குரு சனி 2 பாருங்க 10ஆம் இடத்து மேலே படுறதுனால நான் வந்து நிறைய நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் தொழிலை நம்பி இன்னொருத்தக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாமா அப்படின்னு ஒரு சில நபர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த நபர் வந்து அவருடைய சுய ரூபத்தை வந்து காமிச்சிருவார். அதனால் நீங்கள் யார்கிட்டையுமே தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய பொறுப்பை அது இந்த குரு அதிசார பயிற்சி காலங்களில் நீங்கள் வந்து ஒப்படைக்க நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பொறுப்பை வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அதே நேரத்தில் பாருங்கள், 10ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து சனி பகவான் பார்வையும் சேர்ந்துருக்கனால
இந்த மீனராசிக்காரங்க உங்களுடைய மாமியாரோடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நான் குரு பார்வையும் சிறப்பானதில்லை, சனி பார்வையும் சிறப்பானதாக இல்லை. அவங்க மாமியாருடைய ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப வேணும். அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட, நான் ஆல்ரெடி பாருங்கள் மீனத்திலே வந்து சனி பகவானும் அமர்ந்திருக்காரு. ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது பெரிய அளவில் முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கனால உடைய மாமியாருடைய அந்த உறவு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது உடலில் பிரச்சனை வந்துச்சுன்னா சின்னதாக வரக்குள்ளே போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு சின்னதாக ஒரு மருத்துவமை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னை மீனாட்சியை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுத்து 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி மனசார வந்து இந்த மீனராசிக்காரங்க வழிபாட்டு வந்தாங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய 5 பேட்னிஸ் வந்து அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்கும். இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.